ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சில காரியங்களிலே போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இது ஒரு முடிவு வராதா என்கிற ஒரு ஏக்கங்கள், ஒரு எதிர்பார்ப்புகள், நிச்சயமாக கர்த்தர் ஒரு முடிவு உண்டாக்குவார். ஆமென். பலவீனத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார், சோர்வுகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார், பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார், போராட்டங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு சாட்சியை நம்ம கேட்க போகிறோம். நாங்கள் ஊழியத்தில், கிராம ஊழியத்தில் நாங்கள் செய்யும் பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான ஒரு சாட்சி, அதை இப்போ கேளுங்க. கர்த்தருக்கு சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் நாசரேத்து பகுதியில் கணவன் மனைவியாய் குடும்பமாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிராம ஊழியத்துக்கு போயிட்டுருக்கோம். அதே போல் கர்த்தர் சொன்ன கிராமத்தான் போயிட்டுருக்கோம். அப்படி ஒரு கிராமத்துக்கு ஆண்டவர் பக்கத்தில் உடையாருக்குள்ள ஒரு கிராமத்துக்கு ஏசப்பா சொல்லி நாங்கள் அந்த கிராமத்துக்கு போனோம். அப்போது இந்த வீட்டில் போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. அதேமாரி அந்த வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டில் அன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான ஒரு சமாதானம் இல்லாமல் சண்டை போட்டு கண்ணீரோடு மனைவி மறுத்து விடலாம் என்று அந்த எண்ணத்தோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. தற்கொலை எண்ணத்தோடு இருந்தாங்க. நாங்கள் போனோம், அவங்கள போய் ஜெபித்தோம். அன்னைக்கு கர்த்தர் அந்த குடும்பத்தை நான் தற்கொலையாவிலிருந்து விடுவித்து நல்ல சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அன்றைக்கி ஆண்டவரை பற்றி அன்பை சொல்லும்போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் சபைக்கு வந்தாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்போ முழு குடும்பமும் நல்ல சபைக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் இந்த இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் அந்த குடும்பத்தை எப்படி விடுவித்தாரோ அதே போல் உங்களையும் கர்த்தர் விடுவிப்பார். இப்போ உங்களுக்காக பாஸ்டர் ஜெபிப்பாங்க. ஆமென். நிச்சயமாக அந்த வார்த்தை நீங்கள் கனப்படுத்தி நம்ம உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையான ஒரு காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களான கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, நிச்சயமாக நடக்கும். ஜெபிக்கிறோம். கிருபையின் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அவங்க காணொலியில் காணுகிற ஒவ்வொருவரையும் இந்த கிருபைகளை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நிச்சயமாகவே கர்த்தர் நீங்கள் செய்ய போறீங்க. ஆண்டவரே, நிச்சயமாகவே இந்த வார்த்தை அது உறுதிப்படுத்த போறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போறீங்க. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேல உள்ள அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாய் பெருகும். ஒருவேளை நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கலாம், வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தரை என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் அந்த காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். நிச்சயம் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். நிச்சயம் அந்த காரியத்தில் ஒரு முடிவு உண்டாகும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற, ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாரும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தேவன் நிச்சயமாக செய்ய போறீங்க. நல்ல ஒரு உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கண்டிப்பாக ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.